இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் ஒரு நிலையான ஆட்சி இருக்குது. அதில் யாராலையும் மாற்ற முடியாது. அந்த ஆட்சி கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளும் தொடர்ந்து நீடிக்கும். அதை எங்களுடைய தலைவர்களே தெளிவாக சொல்லிட்டார். ஆனால் ஒரு எங்களுடைய ஏக்கம், தொண்டருடைய ஏக்கம் இருக்குது. என்னென்னா ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படி ஒரு ஏக்கம். அந்த ஏக்கங்கிறது வந்து ஒரு சுயம்பு தலைவராக இருந்து சுயம்பாக முளைத்த ஒரு ஆலமரமாக இன்றைக்கி இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு வந்து தலைவர் செஞ்சு இந்த கட்சி ஒரு வடிவமைச்சு இன்றைக்கி தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய எங்கே ஏழை எளிய மக்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து பெரிய ஒரு அங்கீகாரம் கொடுக்கும். திமுக மிரட்டலுக்கு ஒரு பயந்தோ இல்லை திமுக மிரட்டல்னாலையும் தான் இவர் வாபஸ் வாங்கினாரு. இப்போ தாவேக்கால வந்து இவர் நின்றுருந்தாருன்னா, இவர் ஜெயிச்சிருந்தாருன்னா, இவர் உள்ள இருக்கிறாருன்னா துணை முதல்வர் பதவி கிடைச்சிருக்கும். ஆனால் அதை திமுக விரும்பலை, அதனால திமுக அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிச்சு. அதனால திருமாவளவன் பண்ணலைன்னு. திமுக கூட எங்களை மிரட்டவும் இல்லை, திமுக எங்களை மிரட்டவும் முடியாது. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு தோழமை பண்போடு நாங்கள் திமுக இருந்தோம். இன்றைக்கி நாங்கள் திமுக விட்டு கொஞ்சம் சற்று வெளியில் இருந்தாலும் ஆனால் நாங்கள் தோழமை பண்போடு தான் இருக்கிறோம். எங்கள் தலைவர் அவர்களும் தோழமையோடு தான் அண்ணன் தளபதி அவர்கள் பார்க்குறாரு. அண்ணன் தளபதி அவர்களும் தோழமை உறவாக தான் எங்களை பார்க்குறாரு. அதனால் எங்களை யாரும் மிரட்ட முடியாது. அப்படியே வயிற்று எரிச்சல்னு மென்ஷன் பண்றாரு. சமீபத்தில் ஆராசா அவர்களுடைய பதிவியை காட்டுச்சு, நீங்களோட பார்த்துருப்பீங்க. ஒரு கொச்சையான ஒரு ட்வீட் போட்டு டெலீட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து திரும்பவும் வேறு கண்டென்ட், பட் அதே மீனிங் உள்ள கொஞ்சம் நாகரிகமாக மாற்றி போட்டிருந்தார். அந்த பதிவு போட்டிருக்காரு. அது தவறுன்னு தெரிஞ்சு அவரே அதை நீக்கியிருக்காரு. தவறுன்னு தெரிஞ்சு அதை நீக்கியிருக்காரு. அதனால அது வந்து நம்ம வந்து அது மேலே போடுறதுக்கு முன்னாடி அது தவறு தெரியாது. இல்லை, நிறைய சம்பவங்களை வந்து நம்ம திமுக நாங்கள் வந்து வாங்கிடுவோம். 1-2 சம்பவம் இருந்து நிறைய சம்பவங்கள் நாங்கள் வாங்கிக்கிறோம். சில நிகழ்வுகள் நடந்திருக்கு, அது இல்லைன்னு சொல்ல. அந்த நிகழ்வுல இப்போ வேங்கை சம்பவம் சார்ந்த சில நிகழ்வுகள் நடந்திருக்கு. அந்த நிகழ்வு கூட நாங்கள் வந்து அறம் சார்ந்த வழியில் நாங்கள் வந்து சில அதில் சார் நீங்கள் செஞ்சீங்க, அதுக்கான நீதி அப்போ இருந்து அரசு கொடுத்துச்சா அப்படிங்கிறது தானே கேள்வி. இல்லை பெற்றிருக்கோம். சில இடத்துல நம்ம பெற முடியல. பாதிக்கப்பட்ட மக்களே குறை சொன்னதான். சனாதனத்துக்கு எதிராக பேசியவர்கள் இப்போ ஒரு சனாதனவாதி போலவே வந்து கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அதுவும் மற்ற எம்பிக்கள் கூடலாம் போயிருக்கிற விஷயத்த அப்படி மெர்ஜ் பண்ணி ஒரு விமர்சிக்கிறாங்க. இதுக்கு எப்படி சொல்கிறாங்கன்னா, சோஃபாவுக்காக உங்களோட கொள்கைகளை வந்து சமரசம் பண்ணிட்டீங்களா? ஜெய்கிட்ட இருந்து இந்த சோஃபா வந்துச்சு, அதில் பணம் வந்துச்சு. அந்த இல்லை சோஃபாவோட வந்து எங்கள் தலைவர் அழகாக வந்துருக்கோம். அந்த சோஃபா நாங்கள் வந்து வாங்கின சோஃபா அப்படின்னு தலைவர் கொடுக்குறாரு. இன்னமும் அந்த சோஃபா எல்லாரும் உட்காராங்க. தலைவர் மட்டும் அந்த சோஃபாவில் உட்காரல, தொண்டர்களும் இந்த சோஃபா தான் உட்காராங்க. இப்போ தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு நல்ல ஒரு முழுமையான ஒரு கூட்டணி அப்படிங்கிறது அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து தலைவர் எடுக்கக்கூடிய முடிவு. இது வந்து சொல்லிவிட முடியாது. ஒரு தனி மனிதனாக இருந்து கண்டிப்பாக வருவோம். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த திரு இசையமுதன் அவர்கள். அவரிடம் தற்போது விசிக சார்ந்த பல்வேறு விவகாரங்கள் பற்றி பேசலாம் சார். வணக்கம். சார், இப்போது இன்றைக்கு வந்து திருமாவளவன் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிடுறாரு. அந்த வீடியோவில் சில விளக்கங்களை சொல்கிறார். இந்த மாதிரி வந்து விசிக அதிகாரத்தில் இருக்கணும், விசிகாவோட உதவி தேவைப்படுகிறது அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றோம் அப்படிங்கிறதா இருக்கட்டும். திருச்சி கிழக்கில் நான் கண்டிப்பாக போட்டியிடவே இல்லை, நான் திருச்சி கிழக்கு உட்பட எந்த இடைத்தேர்தலையும் நான் போட்டியிடலை அப்படிங்கிறதையும் அவர் மென்ஷன் பண்ணுறார். இந்த மாதிரியான விளக்கம் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க? ஆக்சுவலாக சார், இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற இப்போ ஒரு அரசியல் சூழ்நிலை நிலவராக தான் அங்கே தலைவர் இந்த பேட்டி கொடுத்துருக்காரு. என்ன காரணம்னா, சட்டசபை தேர்தல் நடந்திருக்கு. அது குறைந்தபட்ச நிலையில் வந்து அவர் ஆட்சி இருக்கிற சூழ்நிலை வந்துச்சு. அப்போ எங்களுடைய ஆதரவும் சரி, கம்யூனிஸ்டுகள் ஆதரவும் சரி, ஐஎம்எல் முஸ்லீம் லீக் ஆதரவும் சரி, ஆதரவு கொடுத்து நாங்கள் வந்து ஒரு இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் ஒரு நிலையான ஆட்சி இருக்குது. அதில் யாராலையும் மாற்ற முடியாது. அந்த ஆட்சி கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளும் தொடர்ந்து நீடிக்கும். அது எங்களுடைய தலைவர் அவர்களே தெளிவாக சொல்லிட்டார். ஆனால் ஒரு எங்களுடைய ஏக்கம், தொண்டருடைய ஏக்கம் ஒன்று இருக்குது. என்னென்னா ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படி ஒரு ஏக்கம் ஒன்று இருக்குது. அந்த ஏக்கங்கிறது வந்து ஒரு சுயம்பு தலைவராக இருந்து ஒரு சுயம்பாக முளைத்த ஒரு ஆலமரமாக இன்றைக்கி இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு வந்து எங்கள் தலைவர் செஞ்சு இந்த கட்சி ஒரு வடிவமைச்சு இன்றைக்கி தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய எங்கே ஏழை எளிய மக்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து பெரிய ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கு.
அப்போ இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு இருக்கும்போது அந்த நிலுவையை வந்து எங்கள் தலைவர் வந்து பங்கு எடுத்துக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய தலைவர் விருப்பம். ஆனால் தலைவர் என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு வந்து நீங்கள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு ஓகே, அதை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் வேறு மாநிலத்தில் இருக்கக்கூடிய எளிய மக்களாக இருக்கட்டும், இல்லை கிறித்துவ மக்களாக இருக்கட்டும், இல்லை இஸ்லாமிய மக்களாக இருக்கட்டும், இல்லை இருக்கக்கூடிய நடக்கிற பிரச்சனைகளுக்கு வந்து அது யார் பாடுபடுவா? அப்போ நம்மளை வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய வேறு மொழியில் பேசக்கூடிய தலித்துகளாக இருக்கட்டும், இல்லை இஸ்லாமியர்கள் இருக்கட்டும், இல்லை வந்து முஸ்லீமாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே நம்மளை ஆதரிக்கிறாங்க. அவங்களுடைய குறைகள் நம்ம நாடாளுமன்றத்தில் நம்ம பேசணும். அவங்களுடைய குறைகளை வந்து நான் போய் வந்து மக்கள்கிட்ட இருந்து நான் போராட்டம் பண்ணணும், நான் வந்து அவங்களுக்கு நீதி வாங்கி தரணும். அந்த அடிப்படையில் அதே திருமாவளவன் அவர்கள் தான் வந்து தமிழ்நாட்டோட சுச்சுவேஷன் மாற இருக்கு, கள நிலவரம் மாற இருக்கு, அதனால தமிழ்நாட்டில் கட்சியை வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்குன்னு சில மாதங்கள் முன்னாடி, தேர்தலுக்கு முன்னாடியெல்லாம் சொல்லியிருந்தார். அப்போது அப்படி முடிவெடுத்துட்டு தான் வந்து காட்டுமன்னார் கோயில் பற்றி கன்சிடரேஷனே வருது. அதுக்கப்புறம் பார்த்தா வாபஸ் வாங்குறாரு. இப்போ அதுக்கும் விளக்கம் சொல்கிறாரு, அது கூட்டணி கட்சிகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால பண்ணுறோன்னு. ஆனால் இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற ஒரு கேள்வி என்னென்னா, ஒரு யூகம் என்னென்னா, திமுக மிரட்டுச்சு, திமுக மிரட்டலுக்கு ஒரு பயந்தோ இல்லை திமுக மிரட்டல்னாலையும் தான் இவர் வாபஸ் வாங்கினாரு. இப்போ தாவேக்காவில் வந்து இவர் நின்றுருந்தாருனா, இவர் ஜெயிச்சிருந்தாருனா, இவர் உள்ளே இருக்கிறாருனா துணை முதல்வர் பதவி கிடைச்சிருக்கும். ஆனால் அதை திமுக விரும்பலை, அதனால திமுக அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிச்சு. அதனால திருமாவளவன் பண்ணலைன்னு. திமுக கூட எங்களை மிரட்டவும் இல்லை, திமுக எங்களை மிரட்டவும் முடியாது. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு தோழமை பண்பாடு தான் நாங்கள் திமுகவில் இருந்தோம். இன்றைக்கி நாங்கள் திமுக விட்டு கொஞ்சம் சற்று வெளியில் இருந்தாலும், ஆனால் நாங்கள் தோழமை பண்பாடு தான் இருக்கிறோம். எங்கள் தலைவர் அவர்களும் தோழமையோடு தான் அண்ணன் தளபதி அவர்கள் பார்க்குறாரு. அண்ணன் தளபதி அவர்களும் தோழமை உறவாக தான் எங்களை பார்க்குறாரு. அதனால் எங்களை யாரும் மிரட்ட முடியாது. அப்புறம் வயிற்று எரிச்சல்னு மென்ஷன் பண்ணுறாரு, உங்கள் தலைவர் தான் மென்ஷன் பண்ணுறாரு. வயிற்று எரிச்சல் எல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது திமுகவை தான் குறிப்பிடுறாரு. அது வந்து திமுக சொல்லல, வேறு திமுக முகத்தை வச்சுக்கிட்டு வேறு யாராவது சாதிவாதிகள் அப்படி சொல்லியிருக்கலாம். இல்லைனா வந்து ஒரு ஃபேக் ஐடி மூலமாக யாராச்சும் வச்சுட்டு அப்படி ஏதாவது சொல்லியிருக்கலாம். இல்லையே நேரடியாக திமுகன்னு அப்படி தலைவர் சொல்லவே கிடையாது. எந்த இடத்துல திமுக தான் சொன்னார் அப்படின்னு தலைவர் சொல்லவே கிடையாது. அந்த பார்வையில், அந்த போர்வையில் வந்து சில நிகழ்வுலாம் நடக்குது. அது உள்ளபடியே ரொம்ப சங்கடம் தான் அப்படின்னு தான் தலைவர் சொல்கிறாரு. இல்லை, அதாவது அவர் எக்ஸாக்டாக சொல்கிறது, தேர்தலுக்கு பின் திமுக கூட்டணி வந்து கட்டுக்கோப்பாக இல்லை, செதறிடுச்சு. தோல்விக்கான காரணத்தை கண்டறியாமல் விசிகாவோட முடிவு விமர்சிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அது திமுக கூட்டணி கட்சிகள் தானே. குறிப்பாக அது திமுக தான் கூட்டணி கட்சிகள். ஏன்னா அவங்களே அவங்கவுங்க பாதைகளை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்கன்னு தான் சொல்கிறார். அப்போது விமர்சிக்கிறது அப்படிங்கிறது திமுக தானே விமர்சிக்குது. அதுதான் வந்து அண்ணன் தளபதி அவர்கள் வந்து இப்போ ஒரு ஆய்வு நடத்தி கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 லட்சம் பேர் கிட்டத்தட்ட வந்து தன்னுடைய கருத்தில் சொல்லியிருக்காங்க. எதனால் இந்த ஆட்சி நம்ம கைவிட்டு போயிட்டோம், எதனால் ஆச்சு அப்படின்னு. இப்போ அந்த முயற்சி அது இப்போ தலைவர் சொன்ன ஸ்டைலுக்கு வந்து அந்த தளபதி அவர்களும் அந்த சில கருத்துக்கள்லாம் உள்வாங்கிக்கிறார். ஒவ்வொரு மாடரரியாக அவங்க குழுக்கள் அனுப்பிச்சு அவங்க பண்ணுறாங்க. அது ரேட் உள்ளபடியாக நம்ம வரவேற்கிறோம். ஏன்னா இனிமேல் வந்து தமிழ்நாட்டில் வந்து கூட்டணி ஆட்சி தான், யாருமே வந்து ஒரு தனித்து ஆட்சி அமைக்க முடியாது. அதனால் வந்து அவங்க சுயம்பாக வந்து அவங்க வந்து இப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இப்போ தேர்வு செய்கிறது அது நம்ம பாராட்ட விஷயந்தான். ஆனால் வந்து விசிகாவை வந்து யாருமே மிரட்ட முடியாது. ஏன்னா இது சுயம்பாக வந்து எங்கள் தலைவர் வந்து ஒரு அரசியல் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு நிலைகள் இருக்கும். ஆனால் எங்கள் கட்சிக்கு வந்து ஒரே நிலைகள் தான், ஒரே தலைவர் தான். அது எங்கள் தலைவர் எழுச்சிட்டு இருந்தவர் தான். அதனால் எங்களை யாரும் மிரட்டவும் முடியாது, எங்களை யாரும் அசைக்க முடியாது, எங்களை ஒரு சாதாரண ஒரு பார்வையோட பார்க்க முடியாது. ஏன்னா நாங்கள்லாம் அற வழியில் இருந்து நாங்கள்லாம் வந்து மக்களுக்கு தேவையான வழியில் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். அதனால் எங்களை யாரும் மிரட்டவும் முடியாது, எங்களை யாரும் அசைக்க இல்லை, மிரட்டவும் முடியாது, அசைக்க முடியாது. அதாவது நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க அப்படிங்கிற பாயிண்ட்லேருந்து இந்த கருத்தை சொல்கிறீங்க. ஓகே, அது ஓகே. ஆனால் அதுக்காக அவங்க அதை பண்ணவே இல்லை பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கலாம், ஓகே இருக்கிறீங்க, என்ன மிரட்டல் வந்தாலும் உருட்டல் வந்தாலும் நாங்கள் இதே நிலைப்பாட்டோடு இருப்போன்னு. ஆனால் அவங்க அதை பண்ணலைன்னு சொல்ல முடியாதுல்ல சார். அது நாங்கள் எடுத்துக்கல. அவங்க அந்த பாயிண்ட் ஆஃபில் பண்ணால் கூட நாங்கள் அதை எடுத்துக்கல. நாங்கள் ஒரு பார்வையில் நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் ஒரு தொலைமை உறவோடு தான் நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் வந்து அவங்க வந்து திமுக வந்து ஒரு பகை உணர்வோடு நாங்கள் பார்க்கல. ஏன்னா நாங்கள் கிட்டத்தட்ட பல தேர்தல்கள் சந்திச்சுக்கிறோம். ஒரு 3 உள்ளாட்சி தேர்தல் சந்திச்சுக்கிறோம், ஒரு 3 சட்டமன்ற தேர்தல் சந்திக்கிறோம், 3 நாடாளுமன்ற தேர்தல் சந்திச்சுக்கிறோம் நாங்கள். அதனால் நாங்கள் அவங்க வந்து பகை உணர்வோடு பார்க்கல. நாங்கள் வந்து ஒரு கூட்டணி உறவோடு தான் நாங்கள் பார்க்குறோம். அதனால் வந்து அவங்க ஏதாவது சில பேருக்கு சில சங்கடங்கள் வந்திருக்கலாம், நம்ம விட்டுட்டு போயிட்டான சங்கடங்கள் வந்திருக்கலாம். அந்த சங்கடங்கள் வந்து எங்கள் கட்சிக்கும் எங்கள் தலைமைக்கும் எந்த நெருக்கடிக்கும் தராது. அதனால் நாங்கள் இதெல்லாம் தாண்டி நாங்கள் அரசியல் இன்றைக்கி தான் நீங்கள் ஒரு ஆட்சியில் வந்து அங்கே அதிகாரத்தில் நாங்கள் உட்காந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் முழுக்க நாங்கள் வந்து சமூக நீதி வந்து நாங்கள் பரப்பிட்டுருக்குறோம். அதனால் எங்களுக்கு வந்து இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து செவி கொடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் இல்லை திமுக அப்படி பார்க்கல, இல்லை நாங்கள் தோழமையோடு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே. அப்போ சமீபத்தில் ஆர் ராசா அவர்களுடைய பதிவு எதை காட்டுச்சு, நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க.
ஒரு கொச்சையான ஒரு ட்வீட் போட்டு டெலீட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து திரும்பவும் வேறு கண்டென்ட் பட் அதே மீனிங் உள்ள கொஞ்சம் நாகரிகமாக மாற்றி போட்டிருந்தார். அப்போ அது வந்து திமுகவில் இருக்கிற ஒரு 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 பட்டியலின தலைவரே வந்து இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறத எப்படி எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ சார் இது வந்து எப்படின்னா அந்த பதிவு போட்டிருக்காரு, அது தவறுன்னு தெரிஞ்சு அவரே அதை நீக்கியிருக்காரு. தவறுன்னு தெரிஞ்சு அதை நீக்கியிருக்காரு. அதனால நான் அது வந்து நம்ம வந்து அது மேலே போடுறதுக்கு முன்னாடி அது தவறு தெரியாது. இல்லை அது நம்ம விமர்சனம் வைக்க முடியாது. ஏன்னா அது தொடர்ந்து கண்டினியூ வச்சுட்டே இருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை. அது அதனுடைய விமர்சனம் என்னவா இருக்குங்கிறது தெரியாமல் கூட பண்ணியிருக்கலாம். இல்லை வந்து சரி ரைட் நம்ம ஏதோ ஒரு கோபத்தை கூட ஏதாவது செஞ்சுருக்கலாம். ஆனால் அதன் பிறகு வந்து வந்த விளைவுகள்லாம் வந்து கொஞ்சம் நெருக்கடியாக இருந்திருக்கும். அதனால் டக்குன்னு அந்த பதிவு கூட எடுத்துக்கிறார். அதை நம்ம வரவேற்க தான் செய்யணும். அந்த போட்ட பதிவு பின் வாங்கிட்டா இருப்பாங்க. அந்த பின் வாங்கினதுக்கு நாங்கள் உள்ளபடி நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அந்த போட்ட பதிவுங்கிறது எங்களுக்கு மன நெருடல் தான் உருவாச்சு. திமுகவை பொறுத்தவரைக்கும் ஒரு தலைவர் தான் எனக்கு தெரிஞ்சு, ஒரு தலைவர் தான். அங்கே இரண்டாம் கட்ட தலைவர்லாம் எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் கிடையாது. ஆமாம், அங்கே ஒரு தலைவர் தான். அண்ணன் தளபதியார் இருக்கிறாங்க, அதன் பிறகு வந்து அண்ணன் உதயநிதி இருக்கிறாங்க. மீது மற்றபடி அங்கே திமுக துணைத் தலைவர்கள் அப்படிலாம் யாரும் இல்லை. துணைநிலை பொறுப்புகள் இருக்கும், துணை அப்படி அமைப்பு சார்ந்த பொறுப்புகள் இருக்கும். அப்படி யாரும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்லைங்கிறது தான் என்னுடைய பார்வை திமுகவிட. இல்லை, ஆனால் இப்போ 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 திமுகவோட கூட்டணி தொடருதா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இப்போ நெக்ஸ்ட்டு ஒருவேளை இப்போது நீங்கள் என்ன இருந்தாலும் தோழமை சுட்டலாகவே இதெல்லாம் சொல்கிறீங்க, இன்னும் ஓவர் அட்டாக் பண்ணல. பட் ஆனால் இப்போ தான் லைட்டாக ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா திருமாவளவன் அவர்களுடைய பேச்சிலே அப்படி தான் தெரியுது. வயிற்றெரிச்சலில் பேசுகிறாங்க அப்படின்றத சொல்கிறாரு. உள்ளே இருக்கிற பிரச்சனைகளை பார்க்காம எங்களை வந்து விசிகாவை ஆதரவு கொடுத்த விசிகாவை விமர்சிச்சுட்டு இருக்கிறாங்க இப்படிங்கிறதெல்லாம் திமுகவுக்கு எதிரான வார்த்தைகள் தான். இது இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விரிசல் வந்து இன்க்ரீஸ் ஆகி இனிமேல் திமுகவோடு போவதற்கான ஒரு வாய்ப்பே கிடையாது. இல்லை அந்த முடிவுக்கு இனிமேல் போக வேண்டாம். கிட்டத்தட்ட சொல்லப்போனால் விசிக ஒரு சுதந்திர காற்றை சுவாசிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற புரிஞ்சுக்கலாமா? தலைவர் என்னைக்கு பொதுவாளுக்கு வந்தாரோ அன்றைக்கே எங்களுடைய மக்கள் எல்லாமே சுதந்திர காற்றை நம்ம சுவாசிக்க ஆரம்பிச்சுக்கிறோம். அதனால வந்து இல்லை, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் கூட்டணியில் இருக்கிறோன்னு திருமாவளவன் அவர்கள் சில மாதங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தார். திமுக கூட்டணிக்குள்ளே நிறைய நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் இருக்குது, எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்றதையும் சொன்னார். ஸோ அதனால தான் கேட்குறேன். இப்போ வந்து ஒரு சுதந்திர காட்டை சுவாசிக்கல பலரோட கருத்தாக இருக்குது. இல்லை சார், அது கூட்டணிக்குள்ளே ஏதாவது சின்ன நெருக்கடி செய்தாக இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு சுதந்திரங்கிறது வந்து எங்கள் தலைவர் என்றைக்கு வந்து பொதுவாளுக்கு வந்தாரோ அன்றைக்கி எங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டாரு. ஆனால் சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏதாவது வேங்கை வயலுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நீதி கிடச்சிருச்சா சார்? வேங்கை வயலுக்கு அது மாதிரி இன்னும் பல விஷயங்கள் நடந்துச்சு திமுக ஆட்சியில், பட்டியலின மக்களுக்கு எதிராக நடந்துச்சு. எல்லாத்துக்கும் ஒரு ப்ராப்பரான நீதின்றது கிடைச்சுதான் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்குவீங்களா? இல்லை, திமுக கூட்டணியில் இருக்கும்போது தான், திமுக ஆட்சியில் இருக்கும்போது தான் பாப்பாப்பட்டி, கீரிப்பட்டி, நாட்டரமங்கலம் ஒரு ஊரில் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 50 ஆண்டு காலமாக வந்து தேர்தல் நடத்த முடியாமல் இருந்துச்சு. அந்த தேர்தலில் வந்து சட்டசபையில் ஏறி எழுந்திரிச்சு நின்று முதல்ல குரல் கொடுத்து எங்கள் தலைவர் அவர்கள் வந்து அந்த ஊரில் வந்து தேர்தல் நடத்தியாகும்னு சொல்லி பெரிய முழக்கமிட்டு அதனாலே தன்னுடைய எம்எல்ஏ பதவி கூட ராஜினாமா பண்ணிவிட்டு அதன் பிறகு வெளியே வந்து எங்களோட தலைவர் அவர்கள். அதன் பிறகு தான் உசிலம்பட்டி பகுதியில் வந்து பாப்பாப்பட்டி, கீரிப்பட்டி, நாட்டரமங்கலத்தில் வந்து தேர்தல் நடந்துச்சு. அப்போ சட்டசபையில் வந்து பேச இருந்துச்சா கூட பாப்பாப்பட்டி, கீரிப்பட்டியில் பேச கூட உட்காருங்க அப்படின்னாங்க. ஆனால் அதையும் மீறி எங்கள் தலைவர் வந்து அதை பேசி கத்தி குரல் கொடுத்து நாங்கள் வந்து கூட்டணியில் நாங்கள் இருந்தாலும், அதுவும் இன்னும் சொல்ல போனால் உதயசூர் சின்னத்தில் நாங்கள் நின்னோம். நாங்கள் உதயசூர் சின்னத்தில் நின்று நாங்கள் ஜெயிச்சா கூட மறுபடியும் நாங்கள் வந்து திமுகவுக்கு அழுத்தம் கொடுத்து அந்த ஊரில் வந்து நாங்கள் வந்து தேர்தல் நடத்துகிறோம். அது அந்த வரலாற்று சார்ந்த எங்களுக்கு தானே சார், வேறு யாருக்கு சேரும்? அப்போ நாங்கள் கூட்டணியில் இருந்தாலும் திமுக கிட்ட இருக்கக்கூடிய சில நெருடுகளில் வந்து நாங்கள் சொல்லி கொடுத்து நாங்கள் வந்து அவங்கள தட்டி கொடுத்து நாங்கள் வந்து அவங்கள்ட்ட வந்து எங்களுக்கு வந்து நீதியை நாங்கள் பெற்றுருவோம். நாங்கள் அது வந்து அவங்க ஒரு அரசு நடத்துகிறாங்க, நாங்கள் வந்து அந்த அரசு கூட நாங்கள் வந்து ஒரு கூட்டணியாக நாங்கள் இருக்கிறோம். ஆட்சியில் நாங்கள் பங்கு எடுத்துக்கல, கட்சிக்குள்ளே நாங்கள் கூட்டணியாக இருக்கிறோம். அப்போ தோழமை கட்சியோடு தான் நாங்கள் வந்து அவங்கள்ட்ட வந்து ஒரு அந்த அதிகார பகிர்வு நாங்கள் பெற முடியும். அப்படின்னு நிறைய சம்பவங்களை வந்து நாங்கள் திமுகவில் நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம். நாங்கள் 1-2 சம்பவம் சொல்ல முடியும், நிறைய சம்பவங்கள் நாங்கள் வாங்கிக்கிறோம். சார் சில நிகழ்வுகள் நடந்திருக்கு, அது இல்லைன்னு சொல்ல. அந்த நிகழ்வில் இப்போ வேங்கை சம்பவம் சார்ந்த சில நிகழ்வுகள் நடந்திருக்கு. அந்த நிகழ்வுகள் கூட நாங்கள் வந்து அறம் சார்ந்த வழியில் நாங்கள் வந்து சில அது சார் நீங்கள் செஞ்சீங்க, அதுக்கான நீதி அப்போ இருந்து அரசு கொடுத்துச்சா அப்படிங்கிறது தானே கேள்வி. இல்லை பெற்றுக்கிறோம், நாங்கள் பெற்றுக்கிறோம். சில இடத்துல நம்ம பெற முடியல. அது பாதிக்கப்பட்ட மக்களே குறை சொன்னதா? இல்லை அவங்க தான் தப்பு செஞ்சாங்க குற்றவாளின்னு சொன்னதா? இல்லை, அது நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது. அப்படிதான் சார் நடந்துச்சு. இல்லை அது நம்ம அதை அப்படி எடுத்துக்க முடியாது. ஒரு சில இடத்துல நிகழ்வு நடந்திருக்கு. அந்த நிகழ்வை வந்து எதுவுமே வந்து முடிவில்லை. நாங்கள் அது வேங்கல் பிரச்சனை கூட வந்து நாங்கள் அது இன்னும் கொஞ்சம் நிறுத்தி தான் நாங்கள் வச்சுருக்கிறோம். வேங்கல் நிறுத்தி தான் வச்சுக்கிறோம். ஆனால் இன்னும் அதுக்கு இன்னும் முடிவு ஒன்றும் இல்லை. அதனால தான் நாங்கள் இன்னும் தொடர்ந்து போராடுவோம். இப்போ வந்து இப்போ கவின் வழக்கில் கூட பாருங்கள் நாங்கள் வெற்றி கொண்டிருக்கிறோம். இதே திமுக ஆட்சியில் தான் வந்து அந்த படுகொலை நடந்துச்சு. இன்றைக்கி வந்து எந்த
இதுவும் பண்ண முடியாது. நாங்கள் உடுமைப்பட்ட சங்கர் கொலைக்கு வந்து கௌசல்யாவுக்கு நாங்கள் தான் அரசு வேலை வாங்கி கொடுத்தோம். அதேமாதிரி இன்றைக்கி வந்து கவினுடைய தம்பிக்கு வந்து நாங்கள் தான் வந்து அரசு வேலை வாங்கி கொடுத்தோம். அப்போ வந்து ஒவ்வொரு நிலையிலையும் ஏதோ ஒரு சம்பவம் நடக்கும்போதெல்லாம் அந்த இடத்துல நின்று அந்த இடத்துல விடுதலை பெற்று மக்களுக்கு நாங்கள் வந்து செவி சாய்க்கிறது எங்களுடைய பணியாக இருக்குது. அதனால் வந்து ஒரு சில இடத்துல வந்து தவறுகள் நடக்கலை, அந்த தவறுகள் வந்து நாங்கள் நிதானமாக இருக்கிறோம். அதனால அந்த வேங்கை பிரச்சனை இன்னும் முடியாமல் இருக்குது. இல்லைன்னா வேங்கை பிரச்சனை முடிஞ்சிருக்குங்க. அவங்க கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க, முடியல வெளியில் போயிட்டு தான் இருக்குது. அந்த சோர்ஸ்லாம் வெளியில் வந்துட்டு தான் இருக்குது. போக முடியல, இன்னும் முடிவு இல்லை. ஆனால் அந்த விஜய் அவர்கள் ஆட்சி காலத்தில் அதுக்கு உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிப்பாங்கிறது என்னுடைய நிலைப்பாடு. இப்போது அவரோட ஆட்சியிலையும் சில குற்ற சம்பவங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா? இப்போ அதில் வந்து பட்டியல் இனத்தவர்களுக்கு எதிரான குற்றங்களும் அதில் வரிசையில் சேருது அப்படின்ற போது அதை விசிக எப்படி பார்க்குது? இன்னும் ஒருவேளை இவங்க வந்து மாற்ற வரலையா, இல்லை அதுக்கான டைம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்குதா விசிக? சார், இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 கோடி பேர் கொண்ட ஒரு பெரிய சமூகம், தமிழ் சமூகங்கிறது. இப்போ தான் அண்ணன் விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பிலையும் நாங்களும் பங்கெடுத்தது வந்து மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இந்த குற்றங்கள் நடப்பதுங்கிறது வந்து சற்று மனவேதனை நாள் எந்த மாற்றத்தும் கிடையாது. ஆனால் அதோடைய நிலையான வந்து குற்றங்களை எடுத்துடுறாங்க, குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிடறாங்க. அது நம்ம வரவேற்கிறோம். ஆனால் அந்த குற்றங்களை அவங்க வந்து வராமல் தடுக்கிறதுக்கு முன்னெச்சரிக்கை நடக்கக்கூடிய அவங்க எடுக்கணும். அப்படி முன்னெச்சரிக்கை எடுத்தால் மட்டும்தான் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஆனால் சில குற்றங்கள் இருக்கிறது வந்து கொஞ்சம் நடுவில் இருக்கலாம். ஆனால் அது வந்து அவருக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். இப்போ தான் வந்திருக்கிறோம், புதுசாக எந்த சிஸ்டமும் தெரியாது, எப்படி என்ன ஏதுன்னு தெரியாது, எந்த வலை சுழிவும் தெரியாது. அண்ணனுக்கு ஒரு பெரிய ஒரு எங்களுடைய ஆதரவாளர் அண்ணன் அவர்கள் வந்து ஒரு ஆட்சியில் அமர்ந்திருக்கிறாரு. அது நம்ம பொறுத்திருந்து கொஞ்சம் காலவாசம் எடுத்துக்க வேண்டிய நேரமும் நம்மக்கிட்ட இருக்குது. அதனால் வந்து அந்த குற்றங்கள் நடக்கிறது வந்து ரொம்ப வருத்தம் தான். அந்த குற்றங்கள் வராமல் இருக்க வேண்டுங்கிறது ரொம்ப முன்னோட்டமாக எதிர்பார்க்க வேண்டியது. ஆனால் கொஞ்சம் காலங்கிறது தேவைங்கிறது நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். அதேமாரி வந்து குற்றம் தடுக்காமல் இருக்கிறதும் முன்னெச்சரிக்கை காவல்துறை கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஏன்னா அது அண்ணனுடைய துறையில் இருக்குது, அண்ணன் விஜய் அவருடைய துறையில் தான் அது காவல்துறை இருக்குது. அதனால் வந்து அது அதிதீவிரமாக வந்து காவல்துறையினர்கள் வந்து எந்த குற்றங்களும் நடக்காமல் இருக்குன்னு பார்த்துக்கணுங்கிறது தான் எங்களுடைய கட்சியுடைய கோரிக்கை. அதாவது எங்கள் தலைவர்களும் வந்து அது சார்ந்து தான் பல அறிக்கை கொடுத்துருக்காரு, பல 2-3 செய்திகளும் அது சொல்லியிருக்காரு. அதனால் நாங்கள் அதை அந்த நீரோட்டத்தில் நாங்கள் அதை நான் பார்க்குறோம். ஓகே, இப்போ ரீசெண்டாக இப்போ நான் பார்த்துட்டு இருக்கும்போது சமூக வலைதளங்களில் இப்போ திருமாவளவன் அவர்கள் நாடாளுமன்ற எம்பிக்கள் குழுவோட திருப்பதிக்கு போயிருந்திருப்பார். அந்த விஷயத்தெல்லாம் எடுத்து போட்டு கொள்கையிலேருந்து சமரசம் ஆயிட்டாங்களா விசிகா, சனாதனத்துக்கு எதிராக பேசியவர்கள் இப்போ ஒரு சனாதனவாதி போலவே வந்து கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அதுவும் மற்ற எம்பிக்கள் கூடலாம் போயிருக்கிற விஷயத்த அப்படி மெர்ஜ் பண்ணி ஒரு விமர்சிக்கிறாங்க. இதுக்கு எப்படி சொல்கிறாங்கன்னா, சோஃபாவுக்காக உங்களோட கொள்கைகளை வந்து சமரசம் பண்ணிட்டீங்களா, திருமாவளவன் அப்படிங்கிற பேரை வந்து சோஃபா வளவன் அப்படின்லாம் போட்டு ட்ரோல் பண்ணுறாங்க, நிறைய விமர்சிக்கிறாங்க சமூக வலைதளங்கள். இல்லை இதை நீங்கள் பார்த்தீங்களா? அந்த வார்த்தையை மட்டும் நான் உள்ளபடி நான் வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது. சோபாங்கிறது ஏற்றுக்க முடியாது. ஏன் நாங்கள் அந்த சோபாவில் உட்காரக்கூடாதா? எங்களுக்கு அந்த உரிமை கூட இல்லை இந்த தமிழ்நாட்டில். நாங்கள் கீழே உட்காந்து கிடக்கணும் சார். இல்லை நீங்கள் சோஃபாவில் உட்காடுறீங்க, இல்லை கீழே தான் உட்காரணும், அந்த மீனிங்கில் வரல. விஜய்கிட்ட இருந்து இந்த சோஃபா வந்துச்சு, அதில் பணம் வந்துச்சு, அந்த இல்லை சோஃபாவோட வந்து எங்கள் தலைவர் அழகாக வந்துடுறோம். அந்த சோஃபா நாங்கள் வந்து வாங்கின சோஃபா அப்படின்னு தலைவர் வரைக்கும் கொடுத்துருவாரு. இன்னமும் அந்த சோஃபா எல்லாரும் போய் உட்காராங்க. தலைவர் மட்டும் அந்த சோஃபாவில் போய் உட்காரல, தொண்டர்களும் இந்த சோஃபாவில் தான் போய் உட்காராங்க. இப்போ எந்த சேரில் வந்து பிளாஸ்டிக் சேரில் தொண்டர்கள் உட்காராங்களோ அதே சேர் தான் தலைவரும் உட்காருவார். எந்த சோஃபாவில் போய் தொண்டர்கள் உட்காராங்களோ அதே தான் இப்போ தலைவரும் போய் உட்காராரு. இப்போ நாங்கள் வந்து ஒரு அதிகார மையத்தில் உட்காந்துருக்கிறோம், ஆட்சியில் அதிகாரத்தில் உட்காந்துக்கிறோம், ஒரு சோஃபா செட்டு வாங்கி போட்டுக்கிறோம். எங்களால் சோஃபா கூட வாங்கி தர முடியாதா என்ன? அப்படிலாம் கிடையாது. நாங்கள் யாருமே வந்து பின்பற்றலை. அதேமாரி வந்து எங்கள் தலைவர் வந்து இந்த குழுவோட பேர் வந்து சார் அது வந்து இந்தியாவில் முழுக்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து அப்படி கலந்துருக்குறாங்க. அது காஷ்மீர் வந்துருக்கட்டும், நம்ம சென்னை வரைக்கும் முடிஞ்சது எங்கள் தலைவர் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு. அது சார் நாங்கள் வந்து பல போராட்டங்கள் பண்ணியிருக்கிறோம். இந்துத்துவத்தை வேறுபடுப்போம், விழுந்த முகத்தை மீட்டெடுப்போம், இப்படி வந்து பல கிட்டத்தட்ட ஒரு 30-40 மாநாடு கிட்டத்தட்ட வந்து விசிகா சார் நாங்கள் போட்டுக்கிறோம். அப்போ அங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் அவங்க வைத்த கோரிக்கை வாங்க நம்ம கோயில் போவோம், அந்த ஒரு அழைப்பு தான். அவங்க அந்த அழைப்பின் பேரில் அவர் போய் கலந்துருக்காரு. எல்லாரும் நெத்தியில் பிறகு குங்குமம் இருந்திருக்கும், திரும்ப இருக்கும். ஆனால் எங்கள் தலைவர் நெத்தியில் ஒன்று கூட இல்லை, பிறகு வெறும் நெத்தியாக தான் இருக்கும். அப்போ அந்த அளவு அந்த இடத்துலையும் போய் அவர் போய் வந்து அந்த சிலையை பார்த்துருக்காரு. அப்பயே ஒரு கையில் இன்னொரு ஃபோட்டோ கூட வந்துச்சு, அவர் காவி ட்ரெஸ்ஸில் இருக்கிற மாதிரி. இல்லை அதெல்லாம் காவி ட்ரெஸ்ஸில் இருக்கிற மாதிரி வந்துச்சு. இல்லை அதுக்கப்புறம் அது ஆக்சுவலி ஏஐ அப்படிங்கிறதா இல்லை சார், அது வந்து கூட மாஃபிங் தான், ஏஐ கூட இல்லை. அது எல்லாமே ஃபோட்டோகிராஃபி பண்ணி எல்லாம் பண்ணுறாங்க. அது கிடையாது.
அந்த திருப்பதி போனது வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எங்கள் அங்கேயும் திருப்பதிலையும் வந்து விடுதலை சிறுத்தைகள் ரொம்ப வலுவாக இருக்குது. அங்கேயும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா போனதெல்லாம் 2 சட்டமன்றத்துலேயும் 9 சட்டமன்றத்துலேயும் வந்து காங்கிரஸோட கூட்டணி அமைச்சு போட்டிட்டாங்க. எங்களுக்கு அங்கேயும் ரொம்ப வலுவான கட்சியாக இருக்குது. ஆனால் இவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட தலைவர் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு நீண்ட காலமாக வந்து நாங்கள் அரசு அந்த ஆந்திரா பகுதியில் அங்கே இருக்கிறோம். ஆனால் வந்து அந்த பகுதியில் போனதில்லை. அங்கே கோயிலுக்கு போனது கூட வந்து அங்கே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து அவங்க ஒரு அன்பின் பேரில் அழைப்பின் பேரில் தான் அங்கே போய் நின்றுக்காரு இல்லையே. போய் நம்ம சாமி கும்பிடணும், சாமி கும்பிட்டா நமக்கு வந்து வரம் கொடுத்துரும், அந்த அடிப்படையில் தலைவர் போகவே கிடையாது. அதனால் வந்து மற்றவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூப்பிட்டுருக்காங்க, எல்லோரும் ஒன்றா வந்திருக்கிறோம். அப்புறம் எல்லாம் அந்த மீட்டிங் முடிஞ்ச ஒன்றா இருக்கணும். அந்த நல்லெண்ணிக்கை பார்வையில் தான் அந்த கூடுதல் கலந்துட்டோம் ஒழிய, அந்த கோவில் கலந்துட்டோம் ஒழிய, அங்கே போய் சாமி தரிசனம் கூட பண்ணல, ஒரு திருநீரோட வைக்கல. அதனால் வந்து இதெல்லாம் வந்து எங்களுக்கு பிடிக்காதவர்கள், எங்களுக்கு வந்து ஒரு ஆட்சியில் அமரக்கூடிய நினைக்கக்கூடாத தனிநபர்கள், இல்லை வந்து மதவாதி சக்திகள், இல்லை சாதிவாதி சக்திகள் யாராக இருந்தாலும் இவங்களும் இப்படி பண்ணுவாங்க. ஏன்னா நாங்கள் தான் திமுக காரங்க சொல்கிறேன் சார், திமுகன்னு சொல்ல சார், சாதி ஹேண்டில்ஸ்ல இருந்து தான் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வருது. அதனால ஆதரவாளர்களாக சார் மதவாதிங்கிறது வந்து எல்லா கட்சியிலுமே இருக்கிறாங்க, சாதிவாதிகள்ங்கிறது எல்லா கட்சியிலுமே இருக்கிறாங்க. அப்போ பொதுவாக இருக்கக்கூடிய எல்லா கட்சியிலுமே இஸ்லாமியில் யாரை பிடிக்காது, அவங்களை எங்களுக்கு விரும்ப மாட்டாங்க. கிறிஸ்தவர் யாரை பிடிக்காது, அவங்களை எங்களுக்கு விரும்ப மாட்டாங்க. அப்போ சாதிய மதங்களை கடந்து நேசிக்கக்கூடிய தலைவர் தான் எங்கள் தலைவர். அப்போ சாதியத்தையும் மதத்தையும் யார் நேசிக்கிறாங்களோ அவங்கள ரொம்ப எங்கள் மேலே ரொம்ப கொஞ்சம் சற்று வெறுப்பாக பார்ப்பாங்க. ஏன்னா நாங்கள் வந்து சமத்துவத்துக்கு விரும்புகிறோம், அவங்க வந்து கலவரத்துக்கு ஆசைப்படுவாங்க. அதனால் நாங்கள் அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் அரசியல் நோக்கி நகர்ந்துட்டுருக்கோம். மற்றபடி நாங்கள் வந்து எதுக்குமே நாங்கள் வந்து பின்வாங்க. நாங்கள் போய் இந்துத்துவத்தை நாங்கள் போய் ஆதரிக்கல, நாங்கள் போய் இதில் ஆதரிக்கல. ஏன்னா எங்கள் கட்சியில் வந்து பாதி பேர் இந்துக்கள் தான். அதனால் வந்து அதையும் நம்ம உள்வாங்கி தான் ஆகணும். ஆனால் அவங்களுடைய உணர்வு நம்ம புரிஞ்சுக்கணும், அவங்க இதையும் நம்ம உள்வாங்கிக்கணும். அதனால் வந்து எங்களுடைய கட்சியுடைய கொள்கை நாங்கள் பின்வாங்கிக்கல. அதனால் இது எல்லாமே ஒரு போலி இந்துத்துவவாதிகள் செய்யக்கூடிய ஒரு பரப்பக்கூடிய ஒரு செயலை தான் நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு 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 நல்ல ஒரு முழுமையான ஒரு கூட்டணி அப்படிங்கிறது அமைவதற்கான வாய்ப்பு இருக்கா ஹியர் ஆஃப்டர்? சார், ஏன்னா இது வந்து தலைவர் எடுக்கக்கூடிய முடிவு. இது வந்து தன்னிச்சையாக எடுத்து சொல்லிவிட முடியாது. ஒரு தனி மனிதனாக இருந்து கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட முடியும். ஆனால் ஒரு தொண்டர்கள் அதை விரும்புகிறாங்களா சார்? தொண்டர்கள் வந்து அவங்க என்ன நிலையப்படு தானே சார். இப்போ விரும்பலாம், அதில் விரும்பாமல் இருக்கலாம். ஆனால் அது தேர்தல் நேரத்தில் தான் சார் கூட்டணி பற்றி நம்ம பேச முடியும். தேர்தல் இல்லாமல் யாரும் கூட்டணி பற்றி பேச முடியும். எங்களுக்கு அதுதான் ஆச்சரியம். கூட்டணி என்ன, கூட்டணிங்கிறது தேர்தல் காலத்தில் வந்து எங்களுடைய வாக்காக இருந்தாலும் சரி, எங்களுடைய அன்பாக இருந்தாலும் அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கணும், அவங்களுடைய வாக்காக இருந்தாலும் அவங்களுடைய அன்பாக நாங்கள் பகிர்ந்துக்கணும். அதுதான் உண்மையான வாக்கு. தேர்தல் முடிஞ்ச பிறகு அது கூட்டணி கிடையாது, அது உள்ளபடி ஒரு பேர் என்பது அது அப்படி தான் கொண்டுட்டு போகணும். அது மறுபடியும் கூட்டணி வச்சு பார்க்குறது தான் ரொம்ப அதிசயமாக இருக்குது. அது தமிழ்நாடு எப்படி பார்க்குறது ரொம்ப அதிசயமாக இருக்குது. இப்போ நார்த் இந்தியாவில் அப்படி கிடையாது. அந்த டைமில் அவங்க வராங்கன்னா 10 நாளைக்கு 15 நாளைக்கு நம்ம கூட கூட்டிட்டு அதை கண்டுக்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்க மேலே கட்சியில் பாட்டம் பார்ப்பாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் அப்படியே வந்து கூட்டணி அப்படிங்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது எங்களுக்கு. அதனாலங்கிறது வந்து அந்த தேர்தல் சமயத்தில் தான் அந்த கூட்டணி பற்றி எங்கள் தலைவர் முடிவெடுப்பார். அதை நான் அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா தனி மனிதனாக இருந்து டக்குன்னு சொல்லிட்டு போயிடும், ஆமாம் நாங்கள் எல்லோரும் வந்து இப்படி தான் விரும்புகிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் திமுகவோட நிலையை பற்றி என்ன நினைக்கிறேன்? ஆக்சுவலாக அந்த கூட்டணிகள் இன்டாக்டாக இருந்ததுன்னு பார்க்கப்பட்ட ஒரு கூட்டணி தற்போது வந்து திருமாவளவன் அவர்களே சொல்கிறாரு, இந்த மாதிரி கூட்டணி வந்து எல்லாம் செதறி கிடக்கு அப்படின்னு அவர் எதுவும் சொல்கிறாரு. அப்போ அப்படி ஆகியிருக்கிற திமுக பற்றியும் என்ன நினைக்கிது விசிகா? நாங்கள் திமுகவை பற்றி கிட்டத்தட்ட நாங்கள் பல தேர்தல் சந்திச்சுக்கிறோம். அவங்க மீது நட்புகள் உண்டு. ஆனால் அவங்க திமுக வந்து அது அண்ணன் தளபதி அவர் அழகாக சொல்லியிருக்காரு, எங்கிட்ட சொல்லிட்டு தான் அவங்க ஆதரவு கொடுத்தாங்க, நல்லா சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் அழகாக வந்து மேடையிலே அவர் முழக்கமிட்டார், அண்ணன் தளபதி அவர் சொல்லியிருக்காரு, எங்களுடைய ஒப்புதல் கேட்டு தான் அது பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அது நம்ம வரையறுப்போம். ஆனால் வந்து ஏன்னா ஒரு கூட்டணியில் நம்ம இருந்து ஜெயிச்சிருக்கிறோம், அப்போ நம்ம வெளியில் அணிக்கு நம்ம ஆதரவு அந்த கூட்டணி தலைவர்கிட்ட நம்ம சொல்கிறதா ஒரு நாகரிகம், அந்த நாகரிக நடிப்பு தலைவர் சொல்லியிருக்காரு, அது நம்ம வரையறுக்கிறோம். ஆனால் அவங்க தலைமை என்ன முடிவுங்கிறது வந்து நம்ம சரியாக அது பிடி கொடுக்க முடியல. ஏன்னா நான் ஒரு கட்சியில் இருந்துட்டு வேறொரு கட்சி நம்ம விமர்சனம் பண்ணோம்னா அது நெருடலாக போயிடும். ஆனால் இப்போ என்னுடைய கட்சி நான் வந்து ஏதாவது ஒரு கட்டமைப்பு பற்றி நான் சொல்லலாம், இல்லைன்னா வந்து பெரிய ஒரு போராட்டத்தை பற்றி சொல்லலாம், இல்லை ஒரு ஆர்ப்பாட்டத்தை பற்றி சொல்லலாம். வேறொரு கட்சி நம்ம விமர்சனம் பண்ணுறதுக்கு வந்து அது தன்னெழுச்சியாக பண்ணிடக்கூடாது. ஏன்னா ஒரு தலைமை கீழே நான் இருக்கிறதுனால வந்து அந்த தலைமை நான் மதிக்கிறேன், எங்கள் தலைவரை நான் மதிக்கிறேன். அதனால தான் நான் வந்து என்னால் திமுக பற்றி எதுவும் சொல்ல முடியல. இல்லைன்னா நான் வந்து ஏதாவது என்னுடைய திமுகவினர் உங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க,
அதனால நான் அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறேன். இப்போ மேலே வந்து ஸ்டாலினோட சம்மதத்தோடையும் அனுமதியோடையும் தான் நான் இதை பண்ணுறேன்றதை திருமாவளவன் அவர்கள் சொல்கிறார். அப்போ மேலே அனுமதி கொடுத்துட்டாங்க, அப்போ நம்மளோட தலைமையே அதை சொல்லிட்டாங்கன்னா கீழே இருக்கிறவங்களும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் இங்கே என்னடானா கீழே இருக்கிறவங்க உங்களுக்கு அகைன்ஸ்டாக பேசிட்டு இருக்கிறாங்க. அதுதான் இப்போ எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் நான் கேட்டு நடக்கணும், அதே தொடர் கேட்டு நடக்கணும். ஆனால் நாங்கள் அறம் சார்ந்து இருக்கிற வழிகள். ஆனால் மற்றவர்கள் எப்படிங்கிறது வந்து அவங்க தான் அது அதை நம்ம முடிவு பண்ணக்கூடாது. ஏன்னா எங்கள் தலைவர்கள் வந்து 88 எப்படி இந்த பொது வாழ்க்கை வந்தவரோ இன்றைக்கி 2026 கிட்டத்தட்ட இவ்வளோ தூரத்தில் வந்து எப்படி வந்து அறம் சார்ந்து இந்த கட்சியை அந்த இயக்கத்தை கொண்டுட்டு போனவரோ அந்த அடிப்படையை நான் உள்வாங்கிட்டு இருக்கேன். நான் 88 89 நான் அந்த கட்சியில் இருந்தேன். எனக்கு எல்லாரும் பின்னாடி தான் அந்த கட்சியில் வந்தாங்க, மற்ற எல்லாருமே எனக்கு ஜூனியர் தான். அதனால் நான் ஒரு முன்னோடிகளாக நான் இருக்கணும். ஏன்னா தலைவர் அவர் சொல்கிற பேச்சு நான் கேட்டு நான் நடக்கணும். அப்படி தான் என்னை பின்பற்ற ஒரு 10 பேர் பின்பற்றுவாங்க அப்படின்னு. அதனால் வந்து என்னுடைய கட்சியை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லலாம். ஆனால் மற்றவருடைய கட்சி பற்றி என்னால் விமர்சனம் பண்ண முடியாது. ஆனால் ஏன்னா எங்கள் தலைவர் என்ன சொன்னாரோ அதை தான் நாங்கள் பின்பற்ற முடியும். அதுதான் நான் ஏற்றுக்க முடியும். மற்றபடி எதுவும் ஏற்றுக்க முடியாது. இப்போது வெளியில் சில தகவல்கள் இப்போது அதெல்லாம் பேஸ் பண்ணி பார்க்கும்போது இப்போது நீங்கள் விசிகாலேருந்து வெளியேறீங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இல்லை சார், நான் அப்படி எதுவும் இருக்கா? இல்லை நம்ம என்ன இந்த கட்சியை உருவாக்கின காலத்தில் நான் வந்து சிறு பிள்ளையாக நான் வந்து எங்கள் தலைவரோட இருந்தேன். அப்படி எனக்கு ஒரு இதுவரையும் இந்த நொடி வரி இந்த நிமிஷம் வரையும் எனக்கு அப்படி எந்த எண்ணமும் கிடையாது. ஆனால் அதுக்கு காலமும் நேரமும் தான் அதுக்கு பதில் சொல்லுவேன். ஏன்னா இந்த இயக்கமாக இருந்து அது மக்கள் இயக்கமாக இருந்து தேர்தல் பாதையிலேருந்து அரசியல் பாதைக்கு வந்து அரசியல் பாதையிலேருந்து மக்கள் கூடி சேர்கிற காலத்துலேருந்து இன்றைக்கி நான் கூட இருக்கிறேன். இந்த நொடி வரையும் எனக்கு அப்படி ஒரு எந்த சிந்தனையும் கிடையாது. ஆனால் காலமும் நேரமும் அதுக்கு எழுத இருக்குது. ஏன்னா அடுத்த நிமிடம் நமக்கு நிரந்தரம் இல்லைங்கிறது வந்து நிதர்சனம். ஆனால் இந்த கேள்வி நான் அதை நோக்கி தான் நான் நகர்த்துறேன். அதனால் வந்து காலம் நேரம் அதுக்கு முடிவு பண்ணணும். ஓகே, அவங்க தலைவர் தான் வைத்தறிச்சல்னு சொல்லியிருக்கிறாரு. ஓகே, நீங்களும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்கள் மற்றும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி சார்.